வணக்கம் வாரியர்ஸ். ஸோ வெல்கம் டு த சேனல். நம்ம என்ன பார்க்கணும்னா மைன்கிராஃப்ட் டே 2 நம்ம சீரிஸ் பார்க்க போகிறோம். டே 1 ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ நம்ம டே 2 போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடரேட்டருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னென்னா காலைல வந்து அவன் விளாண்டுக்கு முன்னே தெரியாமல் பேட்டாஷன் ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், பேட்டாஷன் ஜாயின் பண்ணால் திருப்பி வரதுக்கு கஷ்டம். ஆனால் வர முடியாதுன்ட்டான். இனிமேல் வர முடியாது. வந்துட்டானே. ஐயோ, வர முடியாதுண்ணா. ஒரே நிமிஷம். சரி மக்களே, அவன் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டாஸில் லீவ் பண்ணிட்டேன்றான். எப்படி லீவ் பண்ணால் எனக்கு தெரில. ஏதோ லீவ் பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணி ஏற்றுறேன்றான். வந்துருச்சு. ஓகே, வந்ததோட சந்தோஷம். இப்போ ரெண்டாவது ஜாயின் பண்ணிட்டான். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. சரி, இந்த வீடு நம்ம வந்து மைனிங் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புது வில்லேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இது நான் எப்படி கண்டுபிடிச்சா எதிர்பார்க்காம ஜாம்பிஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு போனால் திடீர்னு இந்த வில்லேஜ் நம்ம கண்ணுக்கு பட்டுருச்சு. ஸோ நம்ம இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வில்லேஜில் இப்போ கொஞ்சம் தள்ளி போய் நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட 8 எவ்வளோ டார்ச்சும் மேக் பண்ணல. நாங்கள் டார்ச்சை மேக் பண்ணோமா? பிளாக் ஸ்மித் ஒன்றுமே இல்லைடா. சரி, பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்தது மைனிங் வேலை ஆரம்பிக்கணும். பெட்டு வந்து இதுக்குள்ளே ஒன்று வைக்கிறேன் பாடுறா. இங்கே வெளில வந்தோன்னா செஸ்ட்டு வாங்க ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பெட்டு வச்சுட்டு போகிறேன். எடுத்துக்கோ. என்னதுடா? புரியல. செஸ்ட் அங்கே வெளிலே இருக்கு பாடுறா. சரி வாங்க இப்போ மைனிங் போவோம். மைனிங்க்கு இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போமா? ஸ்டெப் மைனிங் இங்கேருந்து போவோம். ஏதோ குழி கிடக்குது, அந்த குழியிலேருந்து ஆரம்பிச்சு போவோம். ஓகேங்க, வாங்க ஸ்டெப் மைனிங் ஆரம்பித்தாச்சு. ஒரு சூறாவேலி கிளம்பியதே, அங்கே போய்கொண்டே இருப்போம். ஏதோ நல்ல ரிசோர்ஸாக கிடச்சா நல்லா இருக்கும். டைமண்ட் கிடச்சா இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். அயன் பிக்காக்ஸ் வந்து வேகமாக இதாகுது. ஆக்சுவலி நம்ம அந்த வில்லேஜில் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அயன் பிக்காக்ஸ் எஃபிஷியன்சி ஒன்று வச்சுருந்தான். ஆனால் என்ன, அந்த இது நம்மளால் வாங்க தான் முடியல. அதுக்கு வந்து ஏதோ பெரிய ட்ரேடாக கேட்டிருந்தான். என்ன ட்ரேடராக கேட்டிருந்தான்? விளங்குச்சுங்க. நம்ம நேரம் ஜாம்பிஸ் கிட்ட வந்து மாட்டியிருக்கோம். செத்துச்சு. கையில் ஸ்வாடும் இல்லை நம்மக்கிட்ட. கையில் ஸ்வாடு விளங்குச்சு. ஸ்வாடு இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா? சரி, முடிஞ்சு ஸ்வாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே மக்கள், இப்போ நம்ம ஸ்வாடோடு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லைட்டாக உள்ளே போய்ட்டு இங்கே எட்டி பார்ப்போமா எதாவது இருக்கான்ட்டு. நல்ல ரிசோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக இங்கே ஒரு 8 பார்த்துட்டு போயிடுவோம். லைட்ரா வந்துட்டான் எங்கள் தலைவன் ஸ்கேட்டுன்னு. அவனுக்காக தான் இந்த பவுன் ஒன்று கொண்டே வந்தேன். ஏங்க நான் அடிச்ச மட்டும் நம்மளை படவே மாட்டேங்குதுங்க. ஐயோ, அவன் நெத்தியை தண்ணலாம் போகுது. வாங்கடா செத்துறாங்க. அப்பா அடி செத்துறாங்க. அப்பா நல்லா. நான் அவனை அடித்ததோட அவன் பின்னாடி அடித்தது தான் அதிகமாக இருக்குது. என்னப்பா இது காப்பர். அப்பா மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நம்ம மனசை தூண்டுது. மைண்ட் பண்ணி இப்போ 2 எக்ஸ்ட்ரா தேவைப்படாமல் அத்த அளவு கூட தான் கிடைக்கலையேன்ட்டு கிடைக்கிறதோட எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். க்ளோ ஸ்டோனு ஏதோ ஆழமாக போகுது. எங்கே பார்த்தாலும் காப்பராக தாங்க இருக்குது. காப்பரை விட்டால் ஒரு இடமே இல்லை போலக்கு. அடங்குன்னு நீ எப்படா திருப்பி வாங்க. அங்கே ஃபுல்லாக ஏன்னா இருக்குங்க. ஓகே, அவனையும் போட்டாச்சு. வெயிட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அயனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அயனாக இருக்குது. சொல்லி வாய முடியல, ஏகப்பட்ட காப்பர்.
ஓகே இது மைண்ட் பண்ணிப்போம். ஆஹா ஏகப்பட்ட அயனுங்க. ஓடுங்க நைஸ் ஏகப்பட்ட அயனு. என்னங்க ஒரே ஒரு அயனோட முடிஞ்சு போச்சு. ஐயோ காணுங்க. சுற்றி தான் மைண்ட் பார்ப்போமா. நான் தான் சொன்னேன்ல கிடைக்கும்ட்டு எப்படியாவது. எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வீண் போகாமல் கிடச்சிச்சு. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிச்சு. எக்ஸ்ட்ரா கேட்கான்னு தேடி பார்ப்போமா. சரி இப்போ இங்கே இல்லை. இப்போ அவங்க உள்ளே போவோம். ரொம்ப பெரிய பாதை போகுதுன்னு நினச்சா சின்ன பாதையோட முடியுதுங்க. ஆக்சுவலாக பெருசுன்னு நினச்சேன். இது எங்கேயோ வெளில போகுது. ஆக்சுவலி எங்கேயோ கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த கோலை மைண்ட் பண்ணி போமா. கீழே ஸ்கேட்டன் மண்டையா எடுத்துக்கோ உனக்கு தான். ஐயோ தெரியாமல் யாரும் இங்கே வேற விட்டாங்க. ஐயோ பவுகாலியா. அஜ்ஜோ பவுகாலி. சரி உன்னோட வழியில் ஸ்பாட்லேயே போட்டுறேன் நான். உள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்கேட்டுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டார்ச் போட்டுருவோம். எதுவுமே இல்லாத இடத்துல என்னத்தான் இருக்கும். ஓகேங்க டார்ச் இப்போ இங்கேயும் ஒன்று செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. டார்ச் ஃபஸ்ட் செஞ்சு பார்த்துக்கு முன்னாடி மைனிங்கில் ஏதோ கொஞ்சம் நல்ல நல்ல ரிசோர்ஸாக கிடைக்குது. பரவாயில்ல. ஓகே இப்போ டார்ச் கொஞ்சம் செய்வோமா. 32 டார்ச் செய்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 25 நிப்பாட்டிப்போம். ஓகே இப்போ இங்கே போயிட்டு இங்கே டப்புன்னு டார்ச்சை ப்ளேஸ் பண்ணிடுவோம். சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்போ எதுக்கு இங்கே டார்ச் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு. சரி இப்படி போய் பார்ப்போமா ஏதாவது இருக்கான்ட்டு. டைமண்ட் மாதிரியே மினுக்குது. ஆனால் அது டைமண்ட் இல்லை. சரி ஓகே இங்கேயும் ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ இப்படி ஏறி போவோம். இப்படி நான் வந்த வழியை மறந்துட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாமோ சுற்றி வந்தோம். போகும்போது ஏதோ ஒரு பாதையில் போகிற மாதிரியே இருக்குது. அதை எப்படின்னா இப்படியாப்பட்ட பாதையில் ட்ராவல் பண்ணி வந்துட்டா இருக்குது. வெயிட் பண்ணுங்க வெளில போவோம். பண்ணிட்டாங்க க்ரீப்பர் போயிடுச்சாண்டா. சாப்பாடு ஜஸ்ட்டு நல்ல வேலை. நான் மாதிரி நேரம் பார்த்து கொஞ்சம் ஷீல்டு இருந்துச்சு. வெயிட் பண்ணுங்க எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலெல்லாம் எதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ இந்த பக்கம் ஏதோ பாதை போகுது. இந்த பக்கமும் ஏதோ பாதை போகுது. ஒன்றுமே இல்லையாப்பா. இதுக்காக இவ்வளோ தூரம் ஆழத்துக்கு போகிறீங்க. அடப்பாவீங்களா. இந்த முட்டு சந்துக்காடா என்ன கூப்பிட்டு வந்தீங்க. அடப்பாடா மூதேவிங்களா. முட்டு சந்துக்காக என்ன இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க. சரி இது நீங்கள் ஒன்றுமே இல்லை நோட்டீஸ் போர்டு போட்டிருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன். சரி இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இந்த டார்ச் வச்சு இந்த பக்கம் போனோம். இது இருந்துச்சுன்ட்டு. படிக்கட்டுக்கு தேவைப்படும்.
வெயிட் பண்ணுங்கள், அந்த ஸ்டோனை உடச்சி இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்க, அயன் கண்டுபிடிச்சிக்கோங்க. அங்கே அயன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இது இங்கே வரைக்கும் வச்சுட்டு அயன்னு ஏகப்பட்ட அயன் இருக்குங்க மேலே. நைஸு, எல்லாமே நமக்கு தான். ஓட் சரியான அயனு. ஓகே, 19 அயன் இருக்குது. இப்போ மைனிங் போடுறது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக தான் இருக்குது. பட் என்ன, நமக்கு கிடைக்கிறது முக்கால்வாசி எல்லாமே காப்பர் சோர்ஸாக தான் இருக்குது. அது எதுவுமா நிற்கிது. வவ்வாலா? சரி, நானும் ஏதோ நினச்சேன். என்ன எத்தனை டார்ச் பயந்தத்துக்கு? 2 டார்ச் போதாதா? ஓகே, 2 இது கிடச்சிருக்கு. வட அயன் ஏகப்பட்ட அயன். ஸ்டாக்காக அயன் தூக்கிட்டு வாரிட்டு வந்திருக்கேன். ஓகே 29 இருக்கு. 29 அயன் இருக்குது. இப்போ நம்ம இப்போ எப்படி வெளில போகணும் கூட மறந்து போயிட்டாங்க. நான் எங்கே பார்த்தா இந்த க்ளோ ஸ்டோனாக தான் கிடக்குது. ஃபுல் க்ளோ ஸ்டோன். ஓகே, என்னடா ஆச்சு? லெஃப்ட் ஆகிட்ட திடீர்னு இடையில. பிரகி ஐயோ, பேசுறதா கேட்க முடியுது நமக்கு. ஓஹோ, 35 வந்திருக்கு. நைஸ் 35 வந்திருக்குங்க. பெரிய பாதாளம் கேவ் மாதிரி போகுது. ஆஹா, அது நம்ம இருக்கே. கேக்குதாடா பிரகி? கேக்குதாடா? கேக்குதாடா பிரகி? நீ பேச ஒழுங்கா எனக்கு கேட்கல. ஏ 35 எடுத்துட்டேன்டா. மைனிங்கு, சரியான மைனிங்கு. ஏதோ ஒரு இடத்துல தோணுண்டா, அது ஏதோ கேவ்ல கொண்டு போய் விட்டுச்சுடா. ஆமாம், ஸ்டிப் மைனிங்கில் ஏதோ கேவுக்குள்ளே போனேன்டா. வெயிட் பண்ணு, எனக்கு வரமுன்னு நிறைய டார்ச் கொண்டு வா. ஏகப்பட்ட அயன் இருக்கு என்கிட்ட. எப்படியா கொஞ்சம் சீரை கொண்டு வாயேன். என்கிட்ட டார்ச்சும் காலியாக போகுது. இன்னும் 11 தான் இருக்குது. ஆனால் இங்கே ஏகப்பட்ட அயன் சீரியஸாக. எப்பாடி 41 அயனு, 42, 43, 44. 44 அயன்ரா. இந்த பக்கம் எடுத்தாச்சு. ஏய் எப்பாடி மாடி, எவ்வளோ அயன் தெரிய மாட்டாங்க. டேய், எங்கடா வந்த? நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணலடா. நான் அடிக்கலடா, வேணை அடிக்கலடா. சீரியஸா நான் வேணை அடிக்கல. ஏன், என்னாச்சு? ஏன்டா? ஐயோ, கோச்சிட்டு போய் தெரியாம கைப்பற்றுச்சு. அவன் அது புரிஞ்சுக்க மாட்டானே. வெயிட் பண்ண, நான் கால் பண்ணிக்கிறேன். வாங்க மேலே ஏறுவோம்.
ஐயோ என்னடா இது இங்கே வந்து நிப்பாட்டிருக்கு. இவன் சொல்லியும் புரிய முடியுது. நான் சீரியஸாக நான் அதை மைண்ட் பண்ண தான் நான் முன்னாடி போனேன். அவனை அடிக்கணும்லாம் போகலாம். அவனை அடிக்க எனக்கு நான் ஆசையா. ஆஹா எத்தனாவது அயன் இது? 54 அயனு. இங்கே ஒரு டார்ச் ப்ளேஸ் பண்ணுவோம். எதாவது இருக்கா இங்கே? சம்திங் ஏதாவது இருக்கா? ஓகே ரைட்டு, டார்ச்சை உடச்சிட்டானுங்க. ரைட்டு, இங்கே ஏகப்பட்ட அயனு. வாங்க எடுங்க எடுங்க எல்லா அயனையும். ஏங்க சொர்க்க பாதாளமே போதுங்க அயனுக்கு. அவன் வீசி வர மாட்டேங்கிறான். பிரகி நான் அவனை சத்தியமாக வேணும் அடிக்கலடா. டே நான் அவனை வேணும் சத்தியமாக நான் அடிக்கல. சத்தியமாக நான் வேணும் அடிக்கல. அதுக்கே நான் கோஸ்ட்டு போகிறேன். டேய் நான் அப்படியே பட்டாலாம் கிடையாதுடா. ரிசோர்ஸ் காசை போட்டு அடிப்பேனாடா உன்னை. எடுக்கலை இன்னும் எடுக்கலை. நைஸ்டா. டே அவன் நம்ம டைமண்ட் தான்டா. ஆனால் ஒரு ஸ்டாக்கை ஃபைன் எடுத்துட்டேன். என்கிட்ட வா, நீ என்கிட்ட பொறுமையா வா. ஓ நீ லாவால உண்டியாடா பட்டதுல? சத்தியமா நான் என்ன பண்ணலடா. டே எப்பட்றா இந்த இடத்த மைன் பண்ணதுக்கே நான் பார்த்து எவ்வளோ ஆழமாக போயிருக்கேன்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோ ஆழமாக போய் மைனிங். எங்கே இருக்க நீ ஃபஸ்ட்டு? எனக்கு உன் பேர் காமிக்கலை. உன் பேர் காமிச்சா நான் பக்கத்தில் வந்துடுவேன். ஆடா இங்கே ஒரு அயன் இருக்குடா. நீ என்னோட ரொம்ப கீழே இருக்கடா நீ. டே டீப் ஸ்லேட்டில் போயிட்டாடா பண்ணிட்டுக்க. வெயிட் பண்ண டீப் ஸ்லேட் நானும் வரேன். வெயிட் பண்ணு. எங்கே இருக்கேன்னு தெரியல. நீ எங்கே? உன் பேரை காண எனக்கு. இப்போ உன் பேர் காமிக்கல. மக்களே சீரியஸாக சொல்கிறேன், சரியான மைனிங். இங்கே பாருங்கள் 1.5 ஸ்டாக் ஆஃப் இது எடுத்திருக்கோம். அவன் 3 டைமண்ட் எடுத்திருக்கான். வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். இந்த இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு இது. டீப் ஸ்லேட் எந்த பக்கம்டா போனேன்? டார்ச் இருக்கா? டார்ச் இருக்காடா? ஓக் பிளான்ஸ் இருக்கா? ஓக் பிளான்ஸு வெயிட் பண்ணு. ஸ்கெலிட்டன் தானே நம்ம பையன்தான். கூப்பிட்டுக்கோ. டேய் எந்த பக்கம்டா இருக்கு? பின்னாடி ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கு. டேய் டார்ச் போடுறா ஃபஸ்ட்டு பின்னாடி. எடு இந்த பக்கமும் லப்பீஸ் இருக்கு பாரு. எடுத்துக்கிறேன் லப்பீஸ். பின்னாடி அவ்வளோதான். ஃபைனல் டார்ச் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வுட்டு தேவைப்படுதுடா. வுட்டு தேவைப்படுது. மேலே போகணும். இப்போ எல்லாமே ப்ரிப்பேர்டாக ஓட்டணும். அயனுக்கு சூப்பர். இப்போ பையனுக்கு வந்து கேம் ப்ரோக்ராம் இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு.
5 இயர்ஸ் ஓல்டாடா. டே வெயிட் பண்ணுறா, பிக்கெக்ஸ் கூட உடைய போதுடா, அது இன்னும் கொஞ்சம் லைஃப் தாண்டா இருக்கு. பக்கெட் ஐயோ பக்கெட்டை மேலே தாண்டா ஃபஸ்ட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா மேலே ஃபஸ்ட்டு வந்தேன். ஏய் கீழே ஜாம்பிஸ்டா. அம்மா என்ன மைண்ட் பண்ணுங்க. பவு கூட இல்லை. ஐயோ கீழே என்ன கூட அது ஸ்லைம் பிளாக் மாதிரி ஏதோ பச்சை கலர் ஒன்று. அது என்னது இது? டார்ச் நீ எங்கத்த பிளேஸ் பண்ணுறது? நீங்கள் ஒன்றுமே கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு. இங்கே எஸ்கேப் ஆகிட்டே வரேன். அந்த ஸ்கெல்டன் பாட்டு என்ன அடிக்க ட்ரை பண்ணுது. வெயிட் பண்ணுறா. தெரியுதுடா. அந்த ஸ்கெல்டனை மட்டும் அடிச்சுடா. டேமேஜ்ரா, ஸ்கெல்டன் டேமேஜ்ரா. நல்ல டேமேஜ். ஆமாண்டா. போங்கடா 2. ரைட்ரா. இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஜாம்பிஸ் அது இருந்தாண்டா இருக்கு. அதுங்களே சண்டை போட்டுக்குதா முக்காசி. என்ன அடிக்க ஒரு ஜாம்பி படையே வருது. ஒரு இது வருது, ஸ்கெலிட்டனு. அந்த ஸ்கெலிட்டன் காலிடா. ரைட்ரா, ஸ்கெலிட்டன் காலிடா. போடு, இதை போட்டால் என்ன கிடைக்கும்? ஸ்லைம் பாலா? ரைட்டு எடு ஸ்லைம் பால்லாம் எடு. என்னடா பெரிய வாரே நடந்திருக்கீங்க. உலக வார் 2 நடந்திருக்கோ. ரெட்ஸ்டோனா? எடுத்துக்கோ. ரெட்ஸ்டோன். ஹீல் பண்ணு. பின்னாடி ஸ்கேட்டன் வருது, நான் அடிச்சுக்கிறேன். ஓகேடா, எத்தனை டாச்சுக்கு இன்னும் நம்ம கிட்ட? பின்னாடி கிளீப்பர். ஓகே. அது கோல்டு. இதை விட்டுறாதடா. கோல்டு வேஸ்ட் பண்ணாதடா. அது வச்சு இது கோல்டன் ஆப்பிள் செஞ்சிடலாம்டா பேசாம. டார்ச் பிளேஸ் பண்ணுறாங்கடாக்க. அவ்வளோதாண்ணா. என்கிட்ட கோல்டு இருக்கு. பிளாங்க்ஸ் தான் செஞ்சிடலாம் டார்ச் அழகா. ஒரு பிளாங்க்ஸ் இருக்கா? ஒரு பிளாங்க்ஸ் தான் செய்யலாம். 4 டார்ச் செய்யலாம். அதான்டா என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குடா. இது ரொம்ப பெருசாக போதுடா. இல்லை அழகா மைண்ட் பண்ணலாம்டா. அதான் தெரியல. மேசிவான கேவ் தானா? ஆமாண்டா. டே வெயிட் பண்ணுறேன். நம்ம இப்போ மேலே போயிட்டு அயன் ஆர்மெல்லாம் போட்டு வந்துடுவோம்டா எல்லாத்தையும். வலியா? ஒரு 2 நான் நேற்று படித்தது கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். வலி ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான் பாருங்க. வா கிளம்புவோம் மேலே பொறுமையாக வலியத்து. டே கோல் வேணும்டா. இது வேணும்டா ஸ்டிக்கு. கோலை விட்டு தள்ளுறா. இதை சொல்கிறேன்டா, ஸ்டிக்கு வேணும்டா செய்கிறதுக்கு. இவன் ஒருத்தன் சொன்னால் கேட்க மாட்டேன். பெரிய கேவிடா, மேலே போய்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவோம்டா. டே ராசா, இங்கே ஏகப்பட்ட ஜாம்பிஸு அது இதுன்னு லொசுக்கு எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு சொன்னா மேலே போய்ட்டு வந்துடுவோம். வா, டீசெண்டாக சொன்னா கேளு. வாடா டேய். அங்கே ஏதோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கனெக்ட் ஆகுது பாரு. எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. வா வா வா. பின்னாடி க்ரீப்பர் ஜாம்பி அது இது ஒன்று துரத்துது. எல்லாமே ஒன்று துரத்துது பின்னாடி. சீக்கிரம் வா வா வா. நம்ம போயிட்டு மேலே போயிட்டு இருக்கிறாங்கலாம் உருக்கி மொத்தமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவோம். வா.
எப்பட்றா இப்போ மேலே போகிறது? ஐயோ இது இவ்வளோ பெரிய பிளாக் போட்டு அங்கே மேலே போகணும். அது நான் என்ன சொல்கிறேன், இப்படியே போட்டு போயிடலான்றாவா? பிளாக் இருக்கா அவன்கிட்ட? இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு போயிடலாம் வா. வெயிட் பண்ணுறா. ஜஸ்ட்டு இந்த ஐயா பக்கத்தில் லாவா. என்னதுடா நீ வரத்துக்கு முன்னாடி 20 நிமிஷம் தான்டா. இறங்கணுன்னே சார் இல்லை, இறங்கணுன்னே சார்னு கேவுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஃபஸ்ட் சின்ன கேவ் தான் நினச்சேன், அது பெருசாகிடுச்சு கேவு. டேய் அது தாண்டா நம்ம கீழே வந்த இடம். கரெக்டா என்னை மட்டும் சார சாம்பிஸ்கிட்ட மாட்டி விட்டு ஓட்டாம பாரு. அட பாவி டேய், வாடா இங்கே கீழே இறங்கி விளங்கிடும். எங்கடா டார்ச்? எங்கடா ஹீலாக ரொம்ப ஆர்வம்டா உனக்கு. பக்கம் ஸ்கேட் எக்காது வெளில வந்துடாத, வெளில வராதடா ஸ்கேட்ன்றா. அங்கேருந்து ஒரு ஷாட்டு போட்டானோ ஏன் காலி நீ பார்க்குறியா? ஓடு ஓடு ஓடு, மேலே ஓடு, ஃபஸ்ட்டு மேலே ஓடு. இல்லை இல்லை அவ்வளோ மக்களாம் கிடையாது. நான் லாவாவில் ஊந்து தோஞ்சிடாத, பார்த்து போ தயவு செஞ்சு. டேய் நான் வேணுடா பண்ணுவேன், நான் அப்படின்னா லூஸாடா லாவா பக்கத்தில் வச்சு ஒன்று அடிக்கிறதுக்கு. டேய் அயன் இருக்குடா, வெயிட் பண்ணுறா. அயன் இருக்குடா ஆட்டம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கேட்டுன்னு ஏதோ ஒரு டார்ச் உடச்சு கொண்டு வாங்க கொஞ்சம். டீப் ஸ்டேட்ல இங்கே அயன்லாம் இருக்குடா. டேய் டார்ச் நான் மாட்டின பக்கம் வாடா. நான் அதான் எல்லாம் டார்ச்சும் மாட்டிட்டு வந்தேன். என்ன வழி தெரியுது? ஏ ஐயோ எரிஞ்சிட்டேன், காலி எரிஞ்சிட்டேன் செத்துச்சு. வெயிட் பண்ணு, ஆரம்பிச்சா வரேன். செத்துச்சு, எல்லாம் லூட்டு கொடுத்து அணைஞ்சு போச்சு. ஐயோ எந்த பக்கம் போன கூட ஞாபகம்டா. பண்ணி கிட்டத்தட்ட போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் ஒன்று சொல்லி இந்த பக்கம் போனேன், இப்படி போயிட்டு இப்படி போனேன், இங்கே போயிட்டு இங்கே மைண்ட் பண்ணிட்டு நான் ஏன் போகலடா. வெயிட் பண்ணுறா, லூட்டை தேட்டுக்கண்டா. ஷோ எந்த பக்கத்தில் போய் ஊந்து தோஞ்சோன்னு தெரில, மறந்து போச்சு. தேவையில்லாமல் தண்ணியில் போய் ஊந்தண்டா. சரி லாவால் எப்படி போய் ஊந்தன்னு கூட நான் லாவாவை எப்படி தொட்டன்னு கூட தெரிலன்றேன். ஏகப்பட்ட அயனை கண்ணு முன்னாடி கண்டுபிடிச்சாண்டா நம்ம செத்த இடத்த. பாடி கண்டுபிடிச்ச, வெயிட் பண்ணு, நம்ம லூட்டை எடுக்கணும். எப்பாண்டி நம்ம லூட்டு சில்லறோட மோசமாக சதுர கிடக்குது. செத்துறாத. நம்ம லூட்டு மோசமாக சதுர கிடக்குதுடா. வா வா வா, நான் இப்போ திருப்பி அந்த இடத்துல அப்படியே தான் நிற்கிறேன். வா ராட்டன் ப்ளஸ்லாம் ஏன்டா வச்சு
ஐயோ பொருளுமான முடியல நீங்க நாட்டுக்கு எப்படி வந்து தெரியும் எனக்கு அதுக்குள்ளாரே இங்க வா எல்லாமே லூட் எல்லாமே இங்க தான் இருக்கு அப்படியே கொஞ்சம் 2 பிளாக் 3 பிளாக் ஃபைன் பண்ணுங்க போய் என்னைய பார்த்து உன்னைய பார்த்தா உன் பேரே தெரியலடா இப்போ தெரியுதா தெரியுதுடா வெயிட் பண்றா ஏய் எங்கடா அவன் பேரே காணோம் வண்டியாடா வா இந்த எடு அவன் லூட் அங்கே ஃபஸ்ட் எடு இது கொஞ்சம் எடு இந்த வெயிட் பண்ணுவோம் லூட் அங்கே முன்னாடி போவோம் முன்னாடி நிறைய லூட் இருக்கு ஒன்று வருது அதுக்கப்புறம் இந்த அவன் ஆக்ஸு உன்னோட ஷீல்டு அது வந்து வேறு என்னென்ன வச்சுருந்த ஒரு பிக்காக்ஸு பிக்காக்ஸா உன்னோடது இந்த பிக்காக்ஸு எந்த வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஓகே உன் ஷூவு இது வந்து அயன் ஸ்வாடு இந்தா என்னதுடா இருக்கு வா வா போலாமா என்னது வெயிட் பண்ண நான் மொத்தமாக இந்த அடத்தி அடைச்சிட்றேன் ஐயோ டேய் நவுண்டு வாடா லாவா வேற பக்கம் ஃப்ளோ ஆக போகுது நீ எந்த பக்கம் வந்த இந்த பக்கம் தானே வந்த நீ கோல்டு ஏ பக்கத்துல அயன்ரா டெம்ட் ஆகுது மைண்ட் பண்ணிடுவோம் டேய் நீ எங்க இருக்கனே தெரியலடா வெயிட் பண்றா கண்ணு வர தெரிய மாட்டேங்குதுடா எங்க இருக்கடா கிராஸ் பண்ணிக்க என்ன தானே தெரியும் டேய் எங்க டேய் வாடா நீ வாடா என் பின்னாடி வா நீ ஃபர்ஸ்ட் வா என் பின்னாடி வா என் பின்னாடி தானே வா 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 ஃபர்ஸ்ட் இது மேலே ஏற நீ மேலே ஏற நானே கூப்பிட்டு போகிறேன் எப்படியாவது எங்கடா இருக்கு அந்த லாவா நம்ம இப்போ லாவா பார்த்து பயந்து ஓடணும்ல அந்த இடம் எங்கடா லாவா எங்கடா இருக்கு ஜாம்பி தான்டா ஜாம்பிக்கு ஒரு ஆட்டில் சொல்லி தொலைணும் ஒரு ஆட்டில் இருக்க ப்ரோன்ட்டு இதா புடி ஃபுட்டு ஆக்சுவலி இப்போ நம்ம இது மேலே தான் ஏறியாங்கண்ணா ஒரு வழியே இல்லை நமக்கு ஐயோ அம்மாடி எரிஞ்சிருப்பேன் ஜஸ்ட்ல லாவா ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டுக்க வெயிட் பண்ணு இந்த கேப்பில் கரெக்டாக வருவியா இங்கே வா இந்த கேப்பில் கரெக்டாக வந்துடுவியா வெயிட் பண்ணு இந்த இடத்த மைண்ட் பண்ணுறேன் செத்துறாதரா பின்னாடி ஓகே இப்போ வா நைஸ்டா பிரகி இது கண்டிப்பாக நல்ல எபிசோடாக இருக்கும்டா மெமரபிளான எபிசோடு ஒரு திரும்பி வீட்டுக்கு சென்றார்களா இல்லையா அதான் இந்த எபிசோடு பேர் போயிட்டேன் இப்போ வா என்னடா இன்னும் கொஞ்சம் அயன் இருக்குடா வெயிட் பண்ணி இங்கே அயன் இருக்கு இதை மட்டும் தோண்டிட்டு வந்துடுறேன் ஏகப்பட்ட அயனு சரியான அயன்டா டேய் நம்ம அயன் ஃபார்ம் கட்டணுமா என்னன்னு அப்படியே யோசிக்க வேண்டியதாக எனக்கு
ஆனா நீங்க வேற வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க தண்ணி வழியே ஏறி போயிடுவோம். இது எங்கே போகுதுன்னு ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சால் சந்தோஷம்தான். நான் நல்ல வேலை என் ஸ்பான் பண்ணுறதுக்கு நான் பெட்டு மேலே தான் வச்சுட்டு வந்தேன். அந்த வெளில ஒரு ப்ளூ கலர் பெட் வச்சுருந்தேன் தெரியுமா? ஏய் அது ஸ்கேட்லாம் தூக்கி ஓரம் போடு. பாடி வந்துட்டோண்டா வெளில. வாடா 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 தங்கமே. ஃபஸ்ட்டு போய் பெட் எடுத்து போடு. ஓடு ஓடு ஓடு. பெட் எடு ஓடு. எங்கடா வெயிட் பண்ணுறா. பெட்டு ஏ நீ படுத்து ஒன்றும் பண்ண முதல்ல ஓரம் போடா. பாடி ஃபர்னஸ் ரெடி பண்ணு ஃபஸ்ட்டு. ஃபர்னஸ் ரெடி பண்ணு. அந்த 3-4 ஃபர்னஸ் தூக்கி வையன். கோல் வச்சு டப்புன்னு செய்வோம். தெரியும்டா மக்களே பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டாக் ஆஃப் அயனு. இன்னொன்று ஃபர்னஸ் எங்கடா? இது இன்னொன்று ஸ்டாக் ஆஃப் அயனு. ஒன்னண்டா ஸ்டாக் நம்மக்கிட்ட. நான் ஸ்டாக் எனக்கு நம்ம ஃபுல்லாக அயன் ஆர்மர் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா புது ஷீல்டு ஒன்று செஞ்சு வச்சிடலாம். ரைட்டு பையன் பக்காவை பிடிச்சிட்டான்ப்பா. ஸோ மக்களே இந்த வீடியோ இதோட நான் முடித்திக்கிறேன். இந்த அடுத்த வாட்டி பாருங்கள் ஃபுல் அயன் செட்டப்பில் இருப்போம். நாங்கள் காப்பர்லேருந்து இப்போ அயனுக்கு அட்வான்ஸ்மெண்ட் மாற போகிறோம். அடுத்த நம்ம ஜாம்பி சர்வர்னு சொல்லிட்டு ஒரு 5 days நம்ம ஜாம்பி சர்வர் வீடியோ போடுவோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது நாங்கள் முந்தின நேரத்து பண்ணிட்டுருந்தோம் இந்த சர்வரில். அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோ. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வரட்டா அடுத்த வீடியோ பார்க்கும் வாரியர்ஸ். அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்போம்.